வீடியோவில் 2026 என்எம்எம் செக்னம் மேட்டில் 6வது கொஸ்டின் பார்க்குறோம். பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். 6வது கொஸ்டின் 7 13 13 23 31 37 81 83. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பகா எண். 7 13 13 23 31 உன்னாலையும் தன்னாலை மட்டும்தான் வகுப்படும். இதில் பாருங்கள், இது 83. இந்த 81 வந்து பகு எண். ஓகேங்களா? அதனால் இது எல்லாமே இது ரெண்டும் பகா எண், இது ரெண்டும் பகா எண், இது ரெண்டும் பகா எண். இது மட்டும் இதில் ஒரு எண் வந்து பகு எண். பகு எண் கலந்த ஜோடியாக இருக்குது. இதுதான் பொருந்தாத ஒன்று. இங்கே பாருங்கள், 7ல் ப்ளே, ரைட், திங்க், வாக். இந்த ப்ளே விளையாடுறது, எழுதுறது, நடக்கிறது. இது உடலோட உடல் அசைவுகளோடு நம்ம அந்த வேலையை செய்யணும். ஓகேங்களா? விளையாடுறதுனாலும் சரி, எழுதுறதுனாலும் சரி, நடக்கிறதுனாலும் சரி. ஆனால் திங்க் பண்ணுறது, யோசிக்க மட்டும், மூளை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். யோசிக்கிறது மட்டும்தான். அதனால் பொருந்தாத ஒன்று. இந்த 3வது தான் பொருந்தாத ஒன்று. அடுத்து 7க்கு வாங்க. 8க்கு இதில் 0 மட்டும் பாருங்களேன். 0க்கு பின்னாடி 2 ஆரோ வந்து அடுத்து இன்ட்டு வருது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். இந்த 0க்கு அடுத்து இந்த டைரெக்ஷனில் வருது. அது மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள். இந்த இதை பாருங்களேன். 0க்கு அடுத்து 2 ஆரோ வந்து ஒரு இன்ட்டு வருது பின்னாடி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். இந்த 0 பாருங்களேன். 0க்கு பின்னாடி 2 ஆரோவும் இன்ட்டும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கடிகார திசையில் சுற்றி வருது. ஆனால் இந்த 0க்கு பின்னாடி இடம் மாறி இருக்குது பார்த்திங்களா. 2 ஆரோ வந்து அப்படி தான் இன்ட்டு வரும். ஆர்டர் மாறி இருக்குது. இந்த இது மட்டும் ஆர்டர் மாறி இருக்குது. ஓகேங்களா? இதில் எல்லாத்தையும் பாருங்களேன். 0க்கு அடுத்து 2 ஆரோ ஒரு இன்ட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷன். இந்த 0க்கு அடுத்து 2 ஆரோ ஒரு இன்ட்டு. இந்த 0க்கு பின்னாடி 2 ஆரோ ஒரு இன்ட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷன் போகாது. இது மட்டும் ஆர்டர் தப்பாக இருக்குது. அதனால் இதுதான் சரியான பொருந்தாத ஒன்று. ஓகேங்களா? அடுத்து 9க்கு போகிறோம். 9ல் பாருங்கள். 9லன்னா 24 33க்கு என்ன தொடர்னு பார்க்கணும். 83 92க்கு என்ன தொடர்புன்னு பார்க்கணும். 19 21க்கு என்ன தொடர்பு. 64க்கும் 73க்கு என்ன தொடர்பு. இப்போ 2 வித்தியாசத்தை பாருங்களேன். இது 9 கூட்டினா 33 வரும். இதில் 83ஓட 9 கூட்டினா 92 வரும். இதை 2 கூட்டினா தான் 21 வருது. இதில் 64ஓட 9 கூட்டினா 73 வருது. அப்போ இது 3லையும் 9 கரெக்டாக ஆட் ஆகி அடுத்த தொடர்பு வருது. ஆனால் இதில் மட்டும் 2 கூட்டினா தான் வருது. இதுதான் பொருந்தாத ஒன்று. 10வதில் பாருங்களேன். 10வது ஈசி. வட்டம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம். இதில் எல்லாம் பக்கங்கள் இருக்குது. இணைகரம், சாய் சதுரம், சரிவகத்தெலாம். இதில் மட்டும் வட்டம். இந்த பக்கம் ஒரே வட்ட வடிவில் இருக்கிறது மட்டும். அது வடிவம் மட்டும் இதுக்கு வடிவம் வித்தியாசப்படுது. அப்போ இந்த வட்டம் தான் வந்து பொருந்தாத ஒன்று. அதனால் திரும்ப திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் NMMS வீரவணன்.